வரங்களும் கொடைகளும் நிரப்பப்படுகிற ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமையாக இந்த செவ்வாய்க்கிழமை மாறிவிட வேண்டும். ஆண்டவருடைய ஆவி யார் மீது தங்குகிறதோ அவர்கள் ஆற்றல் பெறுகிறார்கள். ஆண்டவருடைய ஆவி யார் மீது இறங்கி வருகிறதோ அவர்கள் வல்லமை பெறுகிறார்கள். ஆண்டவருடைய கொடைகள் யார் மீது பொழியப்படுகிறதோ அவர்கள் எழுந்து ஜொலிக்கிறார்கள். ஆண்டவருடைய வரங்களை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவரது வாழ்க்கை பிரகாசமானதாக அமைகின்றது. இறைவா, எங்கள் வாழ்க்கை பிரகாசமானதாக ஜொலிக்கிற ஒன்றாக, மலையின் மீது ஏற்றப்பட்ட அந்த குன்றின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற அந்த விளக்கை போல, மரக்காலில் ஒதுக்கி வைக்கப்பட்ட விளக்கு அல்ல, மரக்காலின் கீழே மறைவாய் எழுப்பப்பட்டிருக்கிற விளக்கு அல்ல, குன்றின் மீது எல்லோர் முன்னாலும் ஜொலிக்கிற ஒரு விளக்காக எங்களை ஜொலிக்க செய்யும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஜொலிக்க செய்யும் ஆண்டவரே. எங்கள் பேர பிள்ளைகளை ஜொலிக்க செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வை ஜொலிக்க செய்யும் ஆண்டவரே என சொல்லி இரண்டு கரங்களையும் விரித்து ஆவியின் வரங்களுக்காக, ஆவியின் கொடைகளுக்காக, வல்லமைக்காக பாடுவோம். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே எல்லோரும் உங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறை எழுந்து ஜொலிக்க, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே கரங்களை மேலே உயர்த்தி எழுந்து ஜொலிக்க, எங்களை எழுந்து ஜொலிக்க செய்யும் ஆண்டவரே, என்னை ஊற்றும் ஆண்டவரே, அபிஷேகத்தின் நேரமாக இந்த நேரத்தை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க ஆசைப்படுகின்றோம். உமது மதிப்பீடுகளை வாழ ஆசைப்படுகின்றோம். உமது போதனைகளின்படி வாழ ஆசைப்படுகின்றோம். உமது இறை வார்த்தையின்படி வாழ ஆசைப்படுகின்றோம். உம்மை போலவே வாழ ஆசைப்படுகின்றோம். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் ஆவியானவரே. இங்கு வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடி, இங்கு வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடி ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே என சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போது வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. உமது வல்லமையால் எங்களை நிரப்புவதற்காக, உமது வரங்களால் எங்களை நிரப்புவதற்காக, உமது ஆற்றலால் எங்களை நிரப்புவதற்காக, உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவதற்காக இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும். ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும். அன்புக்குரியவரே வாரும். நெருப்பு வடிவில் வாரும், புறா வடிவில் வாரும், தண்ணீராய் வாரும், மெல்லிய இசையில் வாரும், காற்றாய் வாரும், கடந்து வாரும் ஆண்டவரே. மெல்லிய அந்த ஓசையாக வாரும், மெல்லிய காற்றாக வாரும் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. இதோ இந்த வளாகம் முழுவதும் ஆவியானுடைய வல்லமை நிரம்பி வழிய எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே, வாரும். எங்கள் மத்தியிலே வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை மேலே உயர்த்தி மீண்டும் ஒரு முறை பாடுவோம். வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும்,
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய ஆற்றல், ஆவியானவருடைய பொழிதல் இதோ இந்த வளாகம் முழுவதும் இருப்பதை உணர்வோம். நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, இதோ ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கின்றார். அநேகரை அவர் இயேசுவோடு இணைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார். உங்களுடைய ஜெபங்களை தூபம் போல் சுமந்து செல்வதற்காக அவர் இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்வோம். கடவுளுடைய அருளாற்றல் நிரம்பி இருக்கிற நேரம் இது. நம்பிக்கையோர் அவரிடத்திலே நம்முடைய மனக்குறைகளை, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் இது. முடிந்தால் முடந்தால் படியிட்டு இந்த வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு அவரிடத்தில் பேசுங்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என சொல்லி எங்களை ஒருமுகப்படுத்துவதற்காக உம்மை அழைத்தோம். இதோ எங்கள் சிந்தனைகள், கண்கள், பார்வை, உடல் எல்லாவற்றையும் நீர் ஒருமுகப்படுத்தி இயேசுவின் மீது எங்கள் கண்களை பதிய வைத்திருக்கிறீரே. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே என சொல்லுவோம். நம்முடைய கண்கள் இயேசுவின் மீது பதியட்டும். நம்முடைய சிந்தனை இயேசுவின் மீது இருக்கட்டும். நம்முடைய பார்வை இயேசுவின் மீது இருக்கட்டும். நம்முடைய உடல் வாகு, உடல் அமைப்பு அது இயேசுவை நோக்கியதாக இருக்கட்டும். அற்புதமான ஜெப நேரம் இது. அற்புதமான ஜெப நேரம் இது. ஆவியானவருடைய அபிஷேகத்தால் அநேகர் நிரப்பப்பட்டிருக்கிற நேரம் இது. இங்க இருக்கிற மூளை முடுக்குகள் எல்லாம் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி இருக்கிற நேரம் இது. நற்கருணையின் நேரம் இது. இதோ நற்கருணை ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நேரம் இது. கண்ணீரோடு ஜெபியுங்கள். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இறைவா, உம்மை நாடி மட்டுமே இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். உம்மை தேடி மட்டுமே இங்கே வந்திருக்கிறேன். உமக்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை நீர் வெறுமையாய் அனுப்ப மாட்டீர் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கிறேன். கண்ணீர் கவலைகளோடு இங்கு வந்திருக்கிறேன். உடல் நோய்களோடு இங்கு வந்திருக்கிறேன். மன சுமைகளோடு இங்கு வந்திருக்கிறேன். உள்ள பாரங்கள், எதிர்காலத்தை பற்றிய கவலையோடு வந்திருக்கிறேன். என் வேலையை சுமந்து வந்திருக்கிறேன். நான் செய்கின்ற தொழிலை இதோ முன்னால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறேன். திருமண வரம் வேண்டி வந்திருக்கிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் சுகம் பெற வேண்டும் என சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு அறிவு, ஆற்றல், ஞானம் கிடைக்க வேண்டும் என சொல்லி வந்திருக்கிறேன். கடன் தொல்லைகள் எல்லாம் தீர வேண்டும் என சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் விலகி போக வேண்டும். விசுவாசத்தில் நான் உறுதி அடைய வேண்டும். கடவுள் பயத்திலே நான் உறுதி அடைய வேண்டும். கடவுள் அச்சத்திலே நான் உறுதி அடைய வேண்டும். இறை நம்பிக்கையோடு என் குடும்பம் இருக்க வேண்டும். இறை வார்த்தையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். பல்வேறு தேவைகளோடு துவண்டு போய் இங்கே வந்திருக்கிறோம். அப்பா, யாரிடம் போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. யாரிடம் போவோம் இறைவா? யாரிடத்தில் போய் நாங்கள் ஜெபிப்போம்? நீரே கதி, நீரே சந்நிதி, நீரே வாழ்வு என சொல்லி உம்மை நம்பி இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைப்பாயா? நேர்த்தியான சிந்தனை எங்களுக்கு தருவாயா? எங்கள் வாழ்க்கை கலங்கி போயிருக்கிற வேளையிலே, குழப்பத்தில் இருக்கிற வேளையிலே எங்களை தேற்றுவீரா? தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு ஆற்றலை தருவீரா? இதோ எங்கள் கண்களை
உம்மீது பதிய வைத்திருக்கிறோம். உமது நற்கருணை பிரசன்னத்திலே யாரிடமும் சொல்ல முடியாத பலவற்றை உம்மிடம் கொட்டி தீர்த்திருக்கிறோம். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத பல வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை, மனக்கசப்புகளை, மனபாரங்களை, சுமைகளை உம்மிடத்திலே கொட்டி தீர்த்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போக வேண்டும் என ஆசைப்படவில்லை. எங்களை தொட வேண்டும் என விரும்புகின்றோம். எங்களை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என விரும்புகின்றோம். தோல்வியிலிருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும் என விரும்புகின்றோம். எங்களை நீர் தேற்ற வேண்டும் என சொல்லி நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை விடுவிக்க வேண்டும் என சொல்லி விரும்புகின்றோம். எங்களை குணப்படுத்த வேண்டும் என சொல்லி விரும்புகின்றோம். அன்றைக்கு அந்த பிறவி குருடனை பார்த்து நீ நலம் பெற விரும்புகிறாயா என கேட்டீரே. அன்றைக்கு அந்த பிறவி குருடனை பார்த்து நீ நலம் பெற விரும்புகிறாயா என கேட்டீரே. இன்றைக்கு எங்களை பார்த்தும் கேளும் ஆண்டவரே, நீ நலம் பெற விரும்புகிறாயா? நீ சுகம் பெற விரும்புகிறாயா? நீ விடுதலை பெற விரும்புகிறாயா? நீ நிம்மதியை பெற விரும்புகிறாயா? நீ அமைதியை பெற விரும்புகிறாயா? உன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயா? உன் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயா? உன் வீட்டிலே திருமணம் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயா? கடன் தொல்லைகள் இருந்து மீண்டு வர வேண்டும் என ஆசைப்படுகிறாயா? உன் உடல் உபாதைகளிலிருந்து நலம் பெற்று சாட்சி சொல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறாயா? கடவுள் கேட்கிறார். அவரிடத்தில் சொல்லுங்கள், நான் நலம் பெற விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் சுகம் பெற விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் விடுதலை பெற விரும்புகிறேன் ஆண்டவரே, என் வீட்டில் திருமணம் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, கர்ப்ப கனியை தொட்டு குழந்தை பாக்கியத்தை என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என விரும்புகிறேன் ஆண்டவரே. பல்வேறு விதமான கட்டுகள், எல்லா விதமான தீய கட்டுகளில் இருந்து, தவறான சிந்தனைகள் இருந்து, தவறான போக்கில் இருந்து, தவறான எண்ணங்களில் இருந்து நான் விடுவிக்கப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையாக, உமக்குரிய பிள்ளையாக, உமது வார்த்தையின்படி, உமது போதனையின்படி, உமது மதிப்பீடுகளின்படி, நீர் கொடுக்கிற நற்குணங்களின்படி வாழ ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே, விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன் என சொல்லி அந்த ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரிடத்தில் ஜெபிக்கிற நேரத்திலே கடவுள் உங்களுக்கு வெற்றியை தருவார். கடவுள் உங்களுக்கு வெற்றியை தருவார். வெற்றி தரக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெற்றியை தரக்கூடிய ஒரே தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரது வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய வாழ்வுக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, இறைவன் நமக்கு வெற்றியை தருகின்றார், வெற்றியை தருகின்றார். இதோ அந்த தேவன், வெற்றியை தரக்கூடிய கடவுள் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் கிறிஸ்துவை நம்புகின்றேன், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவரே எனக்கு வெற்றி வாகை சூடக்கூடியவர், அவரே எனக்கு வெற்றியை தரக்கூடியவர், அவரே என்னை விடுவிக்கக்கூடியவர், அவரே என்னை குணப்படுத்தக்கூடியவர், அவரே எனக்கு ஆற்றல் தரக்கூடியவர், அவர்தான் என் குடும்பத்தை காக்கிறவர் என சொல்லி முடிந்தவர்கள் எழுந்து நின்று, இல்லை என்றால் அமர்ந்த வண்ணமாக, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என சொல்லி அந்த ஆண்டவர் தருகிற வெற்றியை இந்த ஆராதனையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு,
எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். காரணம், கடவுள் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் நம்புகிற இயேசு என்னோடு இருக்கிறார், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நான் எதற்காக பயப்பட வேண்டும்? நான் எதற்காக சோர்ந்து போக வேண்டும்? நான் எதற்காக நம்பிக்கையற்று போய் இருக்க வேண்டும்? நம்பிக்கையின் தேவன், எதிர்நோக்கின் கடவுள் இதோ என் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற பொழுது, நான் அவருக்குள் வாழுகிற பொழுது நான் எதற்காக அச்சப்பட வேண்டும்? இன்றைக்கு வெறுமையாய் வந்திருக்கிற நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சுமந்து செல்ல போகின்றேன். இன்று பல்வேறு துன்ப துயரங்களோடு வந்திருக்கிற நான் கடவுளுடைய விடுதலை பெற்று செல்ல போகின்றேன். பல்வேறு நோய்களோடு வந்திருக்கிற நான் சுகம் பெற்று செல்ல போகின்றேன். கடவுள் என்னை ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக மாற்றுகின்றார். வெற்றி உண்டு, இன்றைக்கு எனக்கு வெற்றி உண்டு என சொல்லி சேர்ந்து பாடுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றியின் பவனி அவர் எடுத்து சொல்லுகிறார். வெற்றியின் கரத்திலே அவர் குருத்தோலை ஏந்தி இருக்கிறார். வெற்றியின் வேந்தனாக அவர் சொல்லுகிறார், என் ராஜா, என் கடவுள், என் ஆண்டவர் என் சார்பாக இருக்கிற பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? என் கடவுள் என் சார்பாக இருக்கிற பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? இதோ நான் அவருக்குள் என்னை ஒப்புக் கொடுத்து பாடுகின்றேன். வெற்றியின் ஓலையை நான் ஏந்தி நிற்கின்றேன். வெற்றியினுடைய ஓசன்னாவை நான் பாடுகின்றேன். வெற்றியின் வேந்தர் என்னை அழைத்து செல்வார் என்கிற நம்பிக்கையோடு பாடுவோம். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொள்வார். சாத்தானுடைய அதிகாரங்கள் எதுவெல்லாம் என்னை இயேசுவிடமிருந்து பிரிக்கிறதோ, எதுவெல்லாம் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்கிறதோ, எதுவெல்லாம் கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக என்னை வாழச் செய்கிறதோ, எதுவெல்லாம் கிறிஸ்துவினுடைய நற்குணங்களுக்கு எதிராக என்னை வாழச் செய்கிறதோ, எதுவெல்லாம் கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு எதிராக என்னை வாழச் செய்கிறதோ, எதுவெல்லாம் என்னை ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழச் செய்யவில்லையோ, அவையெல்லாம் சாத்தானுடைய குணங்கள். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பறித்துக் கொள்வார், ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். அவர் தன்னுடைய சிலுவையில் அறையுண்ட அந்த திரு ரத்தத்தால் என்னை கடிவிடுவார், காலாலேயே மிதித்து போடுவார், எனக்கு வெற்றி வாகை சூடுவார், எனக்கு வெற்றி தருவார் என்கிற நம்பிக்கையிலே ஒப்பு கொடுத்து பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி ஒப்பு உண்டு. கொடுத்து பாடுங்கள், ஒப்பு கொடுத்து வெற்றி உண்டு, பாடுங்கள். வெற்றி உண்டு, அற்புதமான வெற்றி நேரம் உண்டு. இது. எனக்கு கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி ஒப்பு உண்டு, கொடுக்கிற வெற்றி நேரம் இது. உண்டு, வெற்றி கிறிஸ்துவுக்குள் உண்டு. உங்களை அர்ப்பணிக்கிற நேரம் இது. வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வெற்றி உங்களை உண்டு, விட்டுச் செல்கிற வெற்றி நேரம் இது. உண்டு. கிறிஸ்து எனக்கு உங்களை வெற்றி ஆட்கொள்ளுகிற உண்டு, நேரம் இது. வெற்றி உண்டு, உங்கள் வெற்றி உச்சந்தலையில் உண்டு. உள்ளம் கால்வரை வெற்றி ஆவியுடைய உண்டு, செயல்பாடுகளால் வெற்றி உண்டு, நற்கருணை வெற்றி பிரசன்னத்தினால் எனக்கு நாம் வெற்றி எல்லோரும் உண்டு, நிரப்பப்பட்டவர்களாக, வெற்றி உண்டு. நாம் எல்லோரும் வெற்றி நிரப்பப்பட்டவர்களாக உண்டு, வெற்றி நம்முடைய உண்டு, ஒட்டுமொத்த வெற்றி ஜெபங்களும் உண்டு. எனக்கு ஆண்டவருடைய வெற்றி கரத்திலே உண்டு, ஒப்பு கொடுக்கப்பட வெற்றி வேண்டிய நேரம் உண்டு, இது. வெற்றி உண்டு. வெற்றியின் நேரம் இது. வெற்றி உண்டு, வெற்றியை வெற்றி பெற உண்டு, வேண்டிய வெற்றி நேரம் இது. உண்டு. வெற்றியை எனக்கு சுவைக்க வெற்றி வேண்டிய நேரம் உண்டு, இது. வெற்றி உண்டு, வெற்றியின் வெற்றி கடவுள் உண்டு. நம்மை ஆட்கொள்ளுகிற வெற்றி நேரம் உண்டு, இது. வெற்றி உண்டு, முழுமையாக உங்களை வெற்றி ஒப்புக் உண்டு. கொடுங்கள், எனக்கு முழுமையாக உங்களை வெற்றி ஒப்புக் உண்டு, கொடுங்கள். வெற்றி உண்டு, ஜெபியுங்கள், வெற்றி உண்டு. ஜெபியுங்கள், ஜெபித்து ஒப்புக் வெற்றி கொடுங்கள். உண்டு, வெற்றி கண்ணீரோடு உண்டு, உங்களை ஒப்புக் வெற்றி கொடுங்கள். உண்டு. உங்கள் பாரங்களை எனக்கு ஒப்புக் கொடுங்கள், வெற்றி உண்டு, உங்கள் வெற்றி சுமைகளை ஒப்புக் உண்டு, கொடுங்கள், வெற்றி உண்டு. உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை ஒப்புக் வெற்றி கொடுங்கள், உண்டு, உங்களுடைய வெற்றி குடும்பத்தினுடைய உண்டு. சாரத்தை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் எனக்கு குடும்பம் வெற்றி சந்திக்கிற உண்டு, ஒவ்வொரு வெற்றி சவால்களையும் உண்டு. இயேசுவிடத்திலே ஒப்புக் கொடுத்து விடுங்கள். உண்டு, வெற்றியை அவர் வெற்றி தருவார், உண்டு. வெற்றியை எனக்கு அவர் வெற்றி தருவார், உண்டு, வெற்றியை வெற்றி நம் உண்டு, எல்லோருக்கும் அவர் வெற்றி தருவார். உண்டு. இயேசுவே, வெற்றி உண்டு, இயேசுவே, வெற்றி உண்டு, இதோ எங்களை வெற்றி ஒப்புக் உண்டு. கொடுக்கிறோம் அப்பா. எனக்கு எங்களுடைய வெற்றி எல்லா உண்டு, ஜெபங்களை வெற்றி ஒப்புக் உண்டு, கொடுக்கிறோம் வெற்றி ஆண்டவரே. உண்டு. எங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த அற்புதமான திருத்தலத்திற்கு நாங்கள் ஏங்கி தேடி வந்திருக்கிற எல்லா ஜெபங்களையும் இந்த வேளையிலே உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றியின் ஆராதனையாக அதை மாற்றுவீராக, வெற்றியின் நாளாக இந்த நாளை மாற்றுவீராக, வெற்றியின் திருவழியாக இந்த திருவழியை மாற்றுவீராக. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு, வெற்றியின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, கிறிஸ்துவுக்குள் என்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு நாளாக இந்த நாளை மாற்றும் ஆண்டவரே, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஏதேனும் ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபியுங்கள். ஒரே ஒரு விண்ணப்பம், பராக்குகளை எல்லாம் அகற்றிவிட்டு. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், அது உங்கள் பிரச்சனை அல்ல. உங்கள் முன்னால் இயேசு இருக்கிறார். நீங்கள் இயேசுவை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனை, உங்கள் எண்ணம், உங்கள் இரத்த ஓட்டம், உங்கள் மூச்சு எல்லாம் இயேசுவின் பக்கம் இருக்கட்டும். அவரை பாருங்கள். எனக்காக, உங்களுக்காக அவர் வந்திருக்கிறார். இந்த நிசப்தம் இருக்கிறது, இது ஒரு அற்புதமான நிசப்தம். கடவுள் இங்கே நிரம்பி இருக்கிறார். கடவுள் இங்கே நிரம்பி இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் என்கிற உணர்வோடு, பெற்றுக்கொள்வோம் என்கிற உணர்வோடு, கடவுள் என்னை இன்றைக்கு வெறும் கையராய் அனுப்ப போவதில்லை என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு, அந்த ஒரு விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுங்கள். ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு இந்த ஆராதனை மற்றும் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிற நானும் கூட உங்கள் எல்லோருடைய அந்த ஒரு விண்ணப்பத்தை இந்த பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்க போகின்றேன். நீங்கள் சுமந்து வந்திருக்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தை இன்றைக்கு நற்கருணை ஆண்டவரிடத்திலே நான் ஒப்புக் கொடுக்க போகின்றேன். இது ஒரு அற்புதமான தருணம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஒரு அமைதி, இந்த ஒரு நிசப்தம், இந்த அற்புதமான வேளையிலே நீர் எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறீரே. நான் என்ன பாக்கியம் செய்தேன் உம்மை இன்றைக்கு பார்ப்பதற்காக. நான் என்ன பாக்கியம் செய்தேன் உம்மை இன்றைக்கு தரிசிப்பதற்காக. நான் இன்றைக்கு என்ன பாக்கியம் செய்தேன் உம்மோடு பேசுவதற்காக. இன்றைக்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன் உன்னிடத்திலே என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக.
இன்றைக்கு கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற என் அன்பு பக்தர்கள் எல்லோரும் ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் முன்னால் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பு பக்தர்கள் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நானும் பாதத்தில் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வரப்போகின்றீரே. நீர் எங்கள் மத்தியில் கடந்து வருகின்ற பொழுது இங்கு வந்திருக்கிற எல்லோருடைய விண்ணப்பங்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகின்றேன். ஒருவர் கூட வெறுமையாய் போகாதபடி எல்லோருடைய ஜெபங்களையும் நீ கேட்பீராக. அவர்களின் அபய குரலை கேட்பீராக. அவர்களின் கண்ணீரை துடைப்பீராக. அவர்களின் வேதனையை போக்குவீராக. அவர்கள் முன்னால் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெபமும் வெற்றி அடைவதாக. அன்புக்குரியவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் கடந்து வரப்போகின்றார். முடந்தால் படியிடுங்கள். ஆத்மார்த்தமாக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். I could feel all your prayers. உங்கள் எல்லோருடைய ஜெபங்களை என்னால் உணர முடிகிறது. உங்களது எல்லா ஜெபங்களையும் நான் யாரை நம்பி வந்திருக்கிறேனோ அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகின்றேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகர் சாட்சி சொல்லுவீர்கள். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அநேக காரியங்கள் கைகூடும். விடுதலை பெறுவீர்கள். நம்பிக்கை வளரும். நல்ல காரியங்கள் நடக்கும். எல்லாம் கைகூடி வரும். இதோ இறைவன் நம் மத்தியில் வரப்போகின்றார். அவரை வரவேற்று இந்த இறுதி நேரத்திலும் கூட உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கலிலேயா தெருக்களிலும் எருசலேம் வீதிகளிலும் அவர் நடந்து வந்தபோது மக்கள் நலமான வாழ்வை கண்டார்கள். அற்புதமான ஒரு வாழ்வை கண்டார்கள். உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நான் ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜெபிக்க போகின்றேன். இதோ நற்கருணை ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் மத்தியிலே உங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருகின்றார். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என்னுடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீர் தொட்டால் போதும், என்னுடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இறைவா, இதோ இந்த செவ்வாய்க்கிழமையிலே இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு அந்தோணியாருடைய பக்தர்களும் ஒரு விண்ணப்பத்தை
இங்கே ஒப்பு கொடுத்தார்களே, அத்துணை விண்ணப்பங்களையும் நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்மை நம்பியே நாங்கள் வந்தோம், உமக்காகவே நாங்கள் வந்தோம். ஏதோ வேலை இல்லை என்பதற்காக அல்ல. நீர் இன்றைக்கு எழுந்தருளுவீர், உமது ஆராதனையில் பங்கேற்போம், உம்முடைய திருவழியில் பங்கெடுப்போம், உமது நற்கரணையை உட்கொள்வோம். நிச்சயமாக எல்லாம் சுகமாய் மாறி போகும் என சொல்லி, நலமான வாழ்வு கிடைக்கும் என சொல்லி, விடுதலை கிடைக்கும் என சொல்லி, சுபகாரியங்கள் நடக்கும் என சொல்லி, இப்படி பல தேவைகளோடு அபய குரலோடு இங்கே வந்தோம். எல்லா ஜெபங்களையும் உம் பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் உமது புதுமை கரம் கொண்டு, உம் அதிசய கரம் கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இறைவா, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்தோம், நாங்கள் செய்கின்ற தொழிலுக்காக ஜெபித்தோம், எங்கள் வேலைகளுக்காக ஜெபித்தோம், எங்கள் நோய்களுக்காக ஜெபித்தோம், எங்கள் சவால்களுக்காக ஜெபித்தோம், சந்தித்திருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபித்தோம், அமைதிக்காக ஜெபித்தோம், ஆறுதலுக்காக ஜெபித்தோம், தேர்தலுக்காக ஜெபித்தோம், வெற்றி அடைய வேண்டும் என ஜெபித்தோம், விடுபட வேண்டும் என ஜெபித்தோம், விசுவாசத்தில் வளர வேண்டும் என ஜெபித்தோம், உறுதி அடைய வேண்டும் என ஜெபித்தோம், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என சொல்லி ஜெபித்திருக்கிறோம். எங்கள் எல்லோருடைய ஜெபங்களையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எவ்வொளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 ஆராதனை. அன்புக்குரியவர்களே, 100 அடியில் எழுப்பப்பட்டிருக்கிற நற்கருணை கோபுரத்திலே நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளி இருக்கின்றார். வானுயர உயர்ந்து நம்மையும் வானுயர உயர்த்துவதற்காக ஆசீர் வழங்கப் போகின்றார். இந்த அற்புதமான வேளையிலே மீண்டும் ஒரு முறை நம் எல்லோரையும் அவருக்கு அர்ப்பணிப்போம்.